Hi everyone, welcome to the reading class. Let's learn how to teach our kids to read English perfectly at home. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களே இங்கிலீஷை எப்படி வாசிக்க கற்றுக் கொடுப்பது இந்த லெசன் சீரீஸை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஈவன் 2 வயது குழந்தை முதல் நீங்கள் இந்த மெத்தடில் ரீடிங் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு சென்ட் தெம் கிளாஸஸ், பட் யூ கேன் டீச் தெம் அட் ஹோம் வித் அ பிளேஃபுல் மேனர். ஓகே, இப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டே லெசன்ஸை முடிச்சிட்டோம். திஸ் இஸ் த 4th டே. ஸோ அந்த ப்ரீவியஸ் டேஸில் நாங்கள் என்ன பார்த்தோம்ன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னு சொன்னால் அதையும் பார்த்து அந்த ப்ராக்டிஸஸையும் செய்துவிட்டு அடுத்தடுத்த லெசனுக்குள்ளே போங்க. ஓகே, இன்றைக்கி 4th டே நாங்கள் பார்க்க போவது சிசிவிசி வேர்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் சிவிசி வேர்ட்ஸ் பார்த்தோம். கன்சனன்ட், வவல், கன்சனன்ட் இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய 3 லெட்டர் வேர்ட்ஸ், நடுவில் ஒரு வவல் லெட்டர் வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸில் வவல் லெட்டரானது அதோட ஷார்ட் வவல் சவுண்டை கொண்டிருக்கும். ஓகே, கேன் யூ ரிமெம்பர் த ஷார்ட் வவல் சவுண்ட் ஆஃப் த வவல் லெட்டர்ஸ்? அ, ஏ, இ, ஆ, ஆ. இது ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள், நன்றாக ப்ராக்டிஸ் பண்ண கொடுங்க. ஸோ இன்றைக்கு அந்த சிவிசி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கன்சனன்ட் லெட்டரை இணைச்சு வரக்கூடிய வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது என்று பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் கன்சனன்ட் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸும் கன்சனன்ட் லெட்டர்ஸ். ஸோ 2 கன்சனன்ட் லெட்டர் இணையுது. இது நாங்கள் கன்சனன்ட் பிளெண்ட் அப்படின்னு சொல்வோம். கன்சனன்ட் பிளெண்ட், 2 கன்சனன்ட் லெட்டர்ஸ் சேர்ந்து உருவாகக்கூடிய பிளெண்ட். இவ்வாறான பிளெண்ட்ஸை தான் இன்றைக்கி நாங்கள் மெயின்லி பார்க்க போகிறோம். ஸோ அதை தனியாக நீங்கள் பிள்ளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். தனியாக அந்த கன்சனன்ட் பிளெண்ட்ஸை காட்டி ரீட் பண்ண வைக்கணும், நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்கு பிறகு நோ ப்ராப்ளம், ஒரு வவல் ஒரு கன்சனன்ட் இணைகிற பட்சத்தில் அந்த வேர்டில் ஒரே ஒரு வவல் லெட்டர் இருக்க போகுது. அதோட சவுண்ட் ஷார்ட் வவல் சவுண்டாகத்தான் இருக்க போகுது. நோ ப்ராப்ளம், வெரி ஈஸி டு ரீட். சிவிசி வேர்ட்ஸ் போன்றே தான் சிசிவிசி வேர்ட்ஸும் ரீட் பண்ணுவது பிள்ளைகளுக்கு ரொம்பவே இலகு. நீங்கள் இந்த கன்சனன்ட் பிளெண்ட்ஸை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால். ஸோ இந்த சிசிவிசி வேர்ட்ஸுக்கான எக்ஸாம்பிளை ஃபஸ்ட் நான் காட்டுறேன். லுக், fill, at, fill, at, flat. Tir, app, app, trap. ஸோ இதில் ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய fill, tir இவை தான் கன்சனன்ட் பிளெண்ட்ஸ். இவ்வாறான பிளெண்ட்ஸ் என்ன என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அவற்றை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் செய்து நீங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்க முடியும். லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிளெண்ட். b, பிளாக், பிளாக் இவற்றில் வரக்கூடிய சவுண்ட், ஸ்டார்டிங் சவுண்ட் b. Class, close. Fill, flower, flag, flash. Next one, sill, slow, sleep. Glass, glow. place இவற்றில் வரக்கூடிய ஸ்டார்டிங் சவுண்ட். ஸோ நான் திரும்பவும் இவற்றோட சவுண்டை சொல்கிறேன். b, k, f, s, g, p. Next,
set of consonant blends. B, burr. R லெட்டரோட சவுண்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எவ்வாறானவர்களுக்கண்டா தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு. பிகாஸ் இந்த என்பது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது உங்களோட நாவு அப்பர் ஜாவினை டச் பண்ணக்கூடாது. உங்களோட நாவு உங்கள் வாய்க்குள்ளே ரோல் ஆகணும். இட் ஷுட் ரோல் இன்சைட் ஆஃப் யுவர் மவுத். இட் ஷுடன்ட் டச் யுவர் அப்பர் ஜா. Got it? B, burr. Burr. K, cur. D, dir. F, fur. T, tir. G, gur. P, pur. U, இந்த இடத்துல மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால் WR சேர்ந்து வரக்கூடிய இந்த பிளெண்டில் W சைலண்ட்டாக இருக்கணும். சவுண்ட் மட்டும் தான் வரணும். அதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கன்சனன்ட் பிளெண்ட்ஸ் S லெட்டரோட இணைஞ்சு வரக்கூடியது. S லெட்டர் ப்ளஸ் அ கன்சனன்ட் லெட்டர். School. School. Okay. அந்த ரெண்டு சவுண்டும் இணையுது. School. Next one. Sin. Snake, snail, snow. இந்த மாதிரியான வேர்ட்ஸ். Next. Okay. Spoon. Spider. Next. Student. Stop. Stay. Start. Okay. Next. Small. Smile. Smash. Next one. ஸோ இங்கே ரெண்டு இருக்குது. SC. ஓகே. Skull. Sky. Scarf. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் slow. Sleep. Slide. Swan. Sweep. Swim. Sweater. ஸோ இந்த பிளெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் கொடுக்குறேன். ஸோ அவற்றையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நன்றாக இவற்றை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே லெசனில் நாங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீடிங் ஃபனட்டிக் லெசன் கூட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.